ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை வந்துட்டுருக்கு. பொரி உருண்டை பண்ணலாமா? நான் இன்றைக்கி இங்கே நெல் பொரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு 3 பொரி இருந்ததுனாக்க அது கிட்டத்தட்ட 3/4 வச்சுக்கலாம், இல்லை 1 வேணும்னா இப்போ திதிப்பு பிடிக்கும்னா அப்படி வச்சுக்கலாம். முதல்ல வெள்ளை பாகு வச்சுன்றணும். கொஞ்சமாக ஜலம் விட்டு ஒரு 1/4 கப் போல் ஜலம் விட்டுட்டு முதல்ல வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி வச்சுன்றணும். அப்புறம் திருப்பி அதே கடாயில் நம்ம வச்சு நல்லா பாகு வச்சுக்கணும். இதுக்கு நல்ல கெட்டி பாகாக வச்சுக்கணும். ஒரு தட்டில் ஜலம் வச்சுக்கோங்க பாகு செக் பண்ணுறதுக்கு, இந்த பாகு பதம் செக் பண்ணுறது. நல்லா திக்கானவுடனே என்ன பண்ணணும்னாக்க சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, அப்புறம் வறுத்து வச்ச தேங்காய் நெய்யில் பல்லாக நறுக்கி தேங்காய் இது பண்ணணும். இதை பாருங்க, இங்கே இந்த இதில் கொஞ்சம் ஜலத்தில் வெள்ளத்தை போட்டு பார்க்கணும். அது உருட்டுற பதம் வரணும். உருட்டுறதுக்கு அப்புறமா நங்குன்னு சத்தம் வரணும். உருட்டி தட்டில் போட்டோம்னாக்க 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இறக்கி விட்டுறணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் பொரி இருக்குது இல்லையா, அதில் இந்த வெள்ளத்தை போட்டுவிட்டு கையில் கொஞ்சமாக நெய்யை தொட்டுட்டு பிடிச்சி வச்சா பொரி உருண்டை ரெடி.